ஹாய் எவ்ரிவன். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸோட தான் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. மே 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் படிப்புகளுக்கு மே 7 முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஸோ அஃபீஷியலாக இப்போ சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி மே 5ன்னு சொல்லி நியூஸில் விட்டுருந்தாங்க. இப்போ அஃபீஷியல் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மே 7 தான். அப்போது ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போது அந்த மே 7ஆம் தேதி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்கள் டிஎன்ஏ வெப்சைட் இப்போ க்ளோஸில் இருக்குது. டிஎன்ஏ வெப்சைட் ஏன் க்ளோஸில் இருக்குன்னா, அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து டிஎன்ஏ வெப்சைட் இப்போ யாருனாலையும் பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் இப்போதைக்கு பார்க்க முடியாது. மே 7ஆம் தேதி இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். மே 7ஆம் தேதி இப்போ சாயங்காலமாக காலையிலையான்னு தெரியல. ஆனால் அமைச்சர், சரிங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுவார்னா, அந்த நம்மளுடைய கவுன்சிலிங் டேட் என்னங்கிறது அறிவிப்பார். தொடங்கி வைக்கிறார், புரியுதுங்களா? அறிவிப்பார். அந்த கவுன்சிலிங் டேட்டு, ஷெட்யூலு, இந்த அப்ளிகேஷன் டேட் எப்போ க்ளோஸ் ஆகுது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ, ரேண்டம் நம்பர் எப்போ வருது, ரேங்க் லிஸ்ட் எப்போ வருது, எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே அட்டவணை போட்டு வரப்போகுது. ஸோ எப்போவுமே எல்லா வருஷமும் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் நடக்குது. மே 7 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூன் 6 வரைக்கும் விண்ணப்பம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதம் டைம் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் எடுக்கலாம் கூட, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை இன்கம் சர்டிஃபிகேட், ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது எடுக்கணும்னா 20-25 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. நடுவில் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது. 25 டேஸ்க்குள்ளேயே எங்களுக்கு போட்டால் வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். நான் சொல்லிட்டேன், www.tneonline.org வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் எல்லாம் பண்ணணும். இதை அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்னு. மேற்கொண்டு நம்ம ஏதாவது உங்களுக்கு உதவி இல்லை வந்து ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா காலையும் அட்டன் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை விட்டுட்டோம் பாருங்கள், மே 9 தான் ரிசல்ட்டு. ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, இவங்கன்ட்டு இல்லை, எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிட்டாங்க, அஃபிஷியலி மே 9 தான் ரிசல்ட்டு. பாருங்கள், ஜூன் 6ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதம் டைம் தந்துடுவாங்க. அதே மாதிரி மே 9 தான் வந்து நமக்கு என்னென்னா ரிசல்ட்டு அப்படிங்கிறது எங்கே போச்சு, மே 9 தான் ரிசல்ட்டு. பாருங்கள், மே 9 தான் ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள், 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னேன், அஃபிஷியலாக அவங்க என்ன டேட் சொன்னாலும் அதுதான். நீங்கள் வந்து 7ஆம் தேதி 6ஆம் தேதி சும்மா வீடியோ போட்டுட்ருக்காங்க வேறு சேனலில், எதுக்கு போடுறாங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனால தான் அவங்களும் போட்டுருவாங்க. பட் கன்ஃபியூஷன் தேவையில்லை, மே 9ஆம் தேதி தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எப்போ வந்து பொறியியல் கலந்தாய்வுக்கான அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போ தான், அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, மறுநாள்னால் ஒரு ஒன் டே விட்டு இன்னொரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் மே 9 ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடியாகவே ஒரு நாளைக்கு பிஃபோரே நமக்கு இன்ஜினியரிங் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் விஷயம். அண்ட் ப்ளஸ் இந்த வருஷம் நீட்டோட இது வந்து எழுதியிருக்காங்க. நீட் ரிசல்ட் இன்னும் வரல. இந்த நீட் ரிசல்ட் கொஞ்சம் நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். அப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும்போது எப்பவுமே வந்து நல்லா கேட்டுக்கோங்க, ரவுண்ட் 1 மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கட் ஆஃப் எடுத்தவன் 190க்கு மேலே எடுத்தவன் மெடிக்கல்லையும் போட்டு வச்சுருப்பான். ஏன்னா நீட்டும் அவன் எழுதியிருப்பான். அண்ட் ப்ளஸ் இதுலேயும் ஒரு அட்மிஷன் கவுன்சிலிங் போட்டு வச்சுருப்பான். என்ன ஆகும்னா, நல்லா கேட்டுக்கோங்க, மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முன்னாடியே மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துடும். அப்போ என்னென்னா, ஒருவேளை மெடிக்கலில் அவனுக்கு சீட் கிடைக்கலாம், இன்ஜினியரிங் தான் வருவான். இதுக்காக இந்த வசதிக்காக எப்போவுமே தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீட் கவுன்சிலிங் அப்போ தான் அதுவும் நடக்கும். பட் ஆனால் நீட் கவுன்சிலிங்கில் அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கிடைக்கலன்னா பட்சத்துக்கு இன்ஜினியரிங் வருவான். ஸோ அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்கில் சீட் எடுப்பான், இதுலேயும் சீட் எடுப்பான். அவனுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அது போய்க்கலாம். இந்த கன்ஃபியூஷன்ஸ் வேறு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இதுவும் வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் எவ்வளோ கவுன்சிலிங் வேணாலும் போட்டுக்கலாம், அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேராமெடிக்கல் இல்லை வந்து இந்த கவுன்சிலிங், டிஎன்ஏ, டிஎன்காசா, நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ அதுக்கெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங் போட்டுக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக எங்கே போய் அட்மிட் ஆகுறீங்களோ சேர்றீங்களோ அதுதான் ஃபைனல். ஓகே, ஒரு அட்மிஷன், அதாவது எல்லா கவுன்சிலிங்கும் போட்டுக்கலாம், ஒரு அட்மிஷன் தான் உங்களால் போட முடியுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரு அட்மிஷன் எடுத்துகிட்டு போய் சேர்ந்துட்டு விளையாண்டுருக்க முடியாது, அப்படிலாம் இல்லை, சரிங்களா? ஸோ எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சுங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. ஸோ ரிசல்ட் வந்து மே 9 தான், காலையில் 9:30 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். நான் அன்றைக்கி மே 9 அன்றைக்கி இருப்பானான்னு தெரியல, சரி பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்துடும் ஆனால், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வீடியோ போடுவேன்.
அதே மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆனோடனே மே 7ஆம் தேதி ஓப்பன் ஆனோடனே அடிச்சு பிடிச்சாலும் நீங்கள் போர்ட்டலில் வந்து போய் பண்ணணும் அவசியம் இல்லை. ஐசிஐசி மாணவர்களுக்கு மட்டும் ரிலீஸ் ஆகிருக்க ரிசல்ட்டு அவங்க வேணால் வந்து போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சி மாணவர்கள் சற்று இப்போது ரிலீஸ் ஆகிடும், இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, என்னென்னு தெரியல, ரிலீஸ் ஆகிடும். அண்ட் ப்ளஸ் நமக்கு வந்து மே 9 அப்படிங்கிறப்ப எல்லாம் கரெக்டான டைமில் தான் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் 7ஆம் தேதியே வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும்னு போய் நோண்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மே 9 ரிசல்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 நாள் கழிஞ்சு தான் நமக்கு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டுன்னு ஒன்று தருவாங்க. அதாவது டூப்ளிகேட் மார்க் ஷீட் 12தோடது அண்ட் டிசியும் கையில் தந்துடுவாங்க. அந்த மார்க் ஷீட் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சார் டூப்ளிகேட் தான் தராங்க, அதை வச்சு அப்ளை அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் சேர்றதுக்குள்ளே ஒரிஜினல் உங்கள் கைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் வந்து காலேஜ் டேரெக்டாக சேரும்போது நீங்கள் வந்து அங்கே போய் ஒப்படைச்சிக்கலாம். தவிர இப்போ டிஎன்இ அப்ளை பண்ணுறதுக்கு +2 சர்டிஃபிகேட்டும் +2 மார்க் ஷீட்டும் டிசியும் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் அண்டு ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைன்னு அதையும் சொல்லிடுறேன். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு தான் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஒருவேளை எம்பிசிக்காரங்களும் ஏதோ ஸ்காலர்ஷிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இல்லை பிசிக்காரங்க போனால் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்காலர்ஷிப் போடுற மாதிரி தான் வேணும். ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். டிசி ஆப்ஷனல் தான், பட் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டில் நேமெல்லாம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நமக்கு டிசியும் 12th மார்க் ஷீட் வந்தோன்னா அப்ளை பண்ணிடலாம். 20 டேஸில் வந்துடும். இன்கேஸ் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வந்து உங்களுக்கு அப்ளை வரதுக்கு டிலே ஆச்சுன்னா அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணி டிஎன்இயை போட்டுருங்க. காலேஜ் சேரும்போது கூட ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ கூட உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் பண்ணுவாங்க. ஏன்னா காலேஜில் தானே ஃபீஸ் கட்ட போகிறீங்க, அதான் ஃபீஸ் கன்செஷன் பண்ணுவாங்க. அது நீங்கள் அவங்கக்கிட்ட காலேஜ் அட்மிட் ஆகும்போது அவங்கக்கிட்ட கேட்டாலும் டவுட் கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதனால் இதெல்லாம் நான் இப்போ சொன்ன சர்டிஃபிகேட்டில் மேண்டேரியான சர்டிஃபிகேட், இதை தவிர ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் லேபிள் அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அந்த சர்டிஃபிகேட் விளையாட்டு சான்றிதழ் வச்சுருப்பீங்களா அதெல்லாம் வச்சுக்கோங்க. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு ஐடி ப்ரூஃப் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? 7.5 ரிசர்வேஷன் வரவங்களுக்கும் அன்றைக்கி தான் என்ன தேதிக்கு வருது உங்களுக்கு அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், இன்னொரு டைம் பேசுவோம். 7.5 ரிசர்வேஷனுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கடைசியாக படித்த ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வரணும். நீங்கள் மாற்றி கூட ஸ்கூலில் படிச்சிருக்கணும், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 12வது நீங்கள் கடைசியாக எங்கே முடிச்சிங்கன்னா அந்த பிரின்சிபல் கிட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் 7.5க்கு, அவ்வளோதான். ஸோ மித்தபடி வந்து 7.5க்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லா சான்றிதழும் என்ன சான்றிதழ் ஜென்ரலில் பண்ணுறோமோ அதே சான்றிதழ் தேவை. ஸோ இதெல்லாம் மேண்டிட்டரியாக கேட்குறது, ஓகேவா? அதை தவிர்த்து என்ன அப்படிங்கிறது விலாவரியாக நம்ம வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும் நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ May 9th வந்து ரிசல்ட்டு, May 7th வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகுது நாளானிக்கு. ஸோ டிஎன்இஏ வெப்சைட்டில் போய் நம்ம எல்லா அப்டேட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிஎன்இஏக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வீடியோவும் நமக்கு வரும். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் லைக் பண்ணுறது, ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். May 9 தான் ரிசல்ட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா, இல்லை May 7 தான் ரிசல்ட்டானு எனக்கு சொல்லுங்கள். இல்லை கன்ஃபார்மாக நீங்கள் வந்து May 9 தான் அப்படின்னு ஒரு மனசுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். திரும்பவும் கன்ஃபியூஸ் ஆகினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ.